பொதுவாகவே நம்ம வீட்டில் கீரை செஞ்சால் தெரிச்சு ஓடுறவங்க தான் அதிகம். அதுவும் பாலக்கீரைன்னா சொல்லவே வேண்டாம். ஆனால் இந்த மாதிரி ஆந்திரா ஸ்டைலில் ஒரு சூப்பரான காரக்கறி செஞ்சு கொடுத்து பாருங்கள். இன்னும் கொஞ்சம் கொடுன்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ சூப்பராக வேறு லெவல் டேஸ்ட்டில் செம்மையாக இருக்கும். இந்த ஆந்திரா ஸ்டைல் காரக்கறி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பெரிய வெங்காயத்தை ரஃபாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க. 10 பல்லு பூண்டையும் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் காரத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் புளியும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு வானலில் கடலெண்ணெய், நல்லெண்ணெய் எது வேணால் சேர்த்துக்கலாம். கடுகு, 10 பல்லு பூண்டை இடித்து போட்டு காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போட்டு எல்லாம் பொரிஞ்சதும் அரைச்ச வெங்காய விழுதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக உப்பையும் சேர்த்துக்கலாம். இது நல்ல பச்சை வாசனை போகணும். இதில் நமக்கு தண்ணியே கொஞ்சம் கூட சேர்க்க போகிறதில்ல. அப்போ தான் ஒரு 3 நாள் வரைக்கும் வச்சுருந்து நம்ம சாப்பிட்லாம். இப்போ நல்லா ஃபைனாக கட் பண்ண பாலக்கீரையை சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த கீரை நல்லா தண்ணியோட எல்லாத்தையும் கலந்து விட்டு மூடி போட்டு நல்லா அந்த தண்ணியெல்லாம் சுண்டுற அளவுக்கு வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான ஆந்திரா ஸ்டைல் காரக்கறி ரெடி ஆகிடும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப்